ஒரு பெரிய தொழில் அதிபருக்கு தன்னுடைய வேலையிலே நஷ்டம் வந்துட்டே இருந்துச்சாமா. அப்போ ஒரு ஊழியக்காரரை சந்திச்சு அவர் கேட்டாராமா, இந்த மாதிரி என்னுடைய தொழிலில் என்னால் முன்னேறவே முடியல, ரொம்ப நஷ்டமாக வருது, என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு எந்த வேலையாளை வச்சாலும் நிலைக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவர் சொன்னாராமா, ஒன்றும் இல்லை பிரதர், வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் அவர்கள் ஆண்டு கொள்ளுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் காலையில் டெய்லி ஒரு 5 to 6 இல்லை 4 to 5 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் முழங்கால நின்றுட்டு திருப்பி உங்கள் வேலைக்கு நீங்கள் போங்க, ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். அதே போல் அந்த மனுஷன் டெய்லி 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், 12 மணிக்கு தூங்கினாலும் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், 1 மணிக்கு தூங்கினாலும் 4 மணிக்குள்ள 5 மணி வரைக்கும் எழும்பி முழங்கால நின்று இன்னைக்கு பண்ணக்கூடிய பிஸ்னஸில் என் கூட இருங்க, இன்னைக்கு எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு டெய்லி ஜெபம் பண்ணுவாராம். இன்றைக்கு பார்ப்பீர்களே ஆனால் அவருடைய கீழே கிட்டத்தட்ட 200 பேர் வேலை செய்கிறாங்க. கர்த்தர் அவரை இந்த பட்டணத்திலே ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபராய் கர்த்தர் இன்று வரையிலும் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரோடு உள்ள உறவில் இருந்தால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் தைரியமாய் நிற்கக்கூடிய பலன் தருவார்.